ஆனந்தனை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவன் அங்க இல்லை. ஆனா மங்கா கண்முழிச்சிருந்ததை பார்த்தேன். இப்போ என்ன பண்றது? அவனை தேடி நம்ம போறதை விட அவன் நம்மளை தேடி வர மாதிரி பண்ணணும். புரியல. மங்கா இல்லாம அவன் இந்த ஊர் விட்டு போக மாட்டான். மங்கா அவனை மத்துக்கிட்டான், அவன் நம்மளை தேடி வருவான். பேசாம நாம போலீஸ் கிட்ட போயிடலாமா? லூசா நீ? அறிவில்லை உனக்கு? போலீஸ்ட போனா என்ன விட மாட்டாங்க. நான் போனா மங்கா என் கூட வரமாட்டா. அவளுக்கு என்ன தெரியும்? நீதான் ஆனந்தம் சொன்னதா சொல்லி அவளை கூட்டிட்டு வரணும். புரியுதா? பயமா இருக்கு. பயப்படாத, நான் உன் பின்னாலே தான் இருப்பேன். நம்ம கல்யாணம் நடக்குமா? நடக்கணும். அத்தாடி போச்சுடா. ஏன் சார் நீ வரட்டி வரீங்க? ஏன்டா என்ன பார்த்தா ஓடுற? சும்மா தான் சார் ஓடுனேன். சும்மாவா? என்ன சார் பேசுறீங்க, அடிக்கிறீங்க? அப்புறம் கொஞ்சம் வாயிலா உட்கார்றா. எறா பின்னாடி. சார் சார் நான் எந்த தப்பும் செய்யல சார். சார் சார் நிப்பாட்டுங்க சார். ஆனந்த் எப்படி இருந்தாலும் இங்கே தான் வருவான். நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. இல்லை நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். எது பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரி, நீ பார்த்து போ.
அடச்சி உட்காரு. டீ சொல்லு. டீ சொல்றா. அண்ணே டீ ஒன்று. உன்னை பார்த்த உடனே கொல்லணும்னு வெறியோட இருந்தேன். உன்னை கொன்னுட்டு உன்ன மாதிரி ஓடி ஒளியறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஆறுமுகத்தை கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எனக்கு உனக்கு அவன் எந்த வித்தியாசமும் பார்த்தது இல்லடா. அவனை போய் ச்சே, உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்குடா. ஹலோ, நான் தான் மதனி. எங்கப்பா இருக்க? என்னப்பா நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாதீங்க, இப்ப ஆனந்தம் என் கூட தான் இருக்கான். பேசுங்க. எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க கூட என்ன வீட்டுக்கு வரல? ஹலோ மதனி, இப்ப அண்ணனை கொன்னவன் பக்கத்துல நான் போயிட்டேன். யாரு? யாரா அவன்? அவன் யாரா இருந்தாலும் கொன்றேன். நான் பாத்துக்கிறேன் மதனி. உன்னை கொல்ல சொல்றாங்க, கொன்றவா? நம்ம எதிரி கூட நம்ம சாகணும்னு நினைக்க கூடாதுடா. நான் கொல்லல. ஆறுமுகத்தை கொன்னது நான் இல்ல. தப்பிக்க பாக்குறியா? நான் கொல்லலடா. பின்ன வேதகிரி அண்ணன் தான். அவர் தான் கொன்னார். மங்காவோட அம்மா அந்த பணத்தை பார்க்கும்போது வேதகிரி அண்ணனும் கூட இருந்திருக்காரு. நல்ல வேளை நீங்க வந்தீங்க, எனக்கு கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு. யாருக்கிட்டையும் கை நீட்டாத வேதகிரி அண்ணனுக்கு முதல் முறையா பணத்து மேல ஆசை வந்துருச்சு. அதுக்காக அந்த வீட்டில் வேலை செய்கிற மங்காவோட அம்மா கிட்ட உதவி கேட்டு வந்தார். நாங்கள் 2 பேரும் இப்படி சந்திச்சுக்கிறோம்னு எதிர்பார்க்கல. என்னன்னே சொல்ற? ஒண்ணுமில்லடா, நமக்கு தேவைப்படுற பணம் ஒரு இடத்துல இருக்கு, அதை எடுத்துக்கலாங்கிறேன். தப்பா? விளையாடாதன. நான் விளையாடுற வயசெல்லாம் தாண்டிட்டேன்டா. நீ ஏனே பேசுற? சத்தியமா இதை நான் அவன்கிட்ட எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம நடக்கிறதாண்டா வாழ்க்கை. நான் கூட தான் எதிர்பார்க்கல உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு. அது வேறண்ணே. என்ன தப்பு தானே? உன் சந்தோஷத்துக்கு தானே செஞ்ச. நானும் அதை தான் சொல்றேன். இன்னொரு தப்பு செஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். முதல் தப்பு தான் பயம், 2வது தப்பு பழகிரும். என்னண்ணே ஆச்சு உனக்கு? நீ ரொம்ப நல்லவனே. இங்க தப்பு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்காம தான் நிறைய பேர் நல்லவனா இருக்கேன். இப்படிலாம் சொன்னா எனக்கு புரியாதுண்ணே. சரி, உள்ள வேலையே பார்க்க முடியல, உனக்கு எதுக்கு இந்த ஆகாத வேலை? அதுக்காக கடைசி வரைக்கும் நல்லவன்னு கையெட்டி நிக்க சொல்றியா? என் பொண்ணுக்கு 28 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. வேற என்ன பண்ண? வேணாம்னு எனக்கு பயமா இருக்கு. கடைசி வரைக்கும் இப்படி இருக்க போறியா? ஆரம்பத்துல நல்லவங்கிறது பெருமையா தான் இருந்துச்சு. அது மாத்திரம் குடும்பத்தை காப்பாத்தலையே. என் பொண்டாட்டி சொல்லி காட்டும்போது கஷ்டமா இருக்குடா. அதுக்காக போய் திருட சொல்றேனே. அவன் திருடுறான், அவனை பார்த்து இவன் திருடுறான். நாம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்? நாளைக்கு உனக்கு இதே நிலைமை வரும். உன் குழந்தையும் வளருவா, தேவைகள் நிறைய வரும். அப்ப யோசிக்கிறத விட இப்ப யோசிக்கிறது நல்லது இல்லையா? ஒருவேளை மாட்டிக்கிட்டா? நான் போலீஸ்காரன், எப்படி தப்பிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். மறுபடியும் சொல்றேன், நான் போலீஸ்காரன். மாட்டேன்னு சொன்னா உனக்கு தான் பிரச்சனை.